ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா. அடியார்கள் எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கம். இந்த வருடம் 2024 ஜூலை மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் ஆஷாட நவராத்திரி பெருவிழா மிக சிறப்பாக நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் வாராகி அம்பாளுக்கு. முதல் நாள் இனிப்பு அலங்காரம், அதனை அடுத்து மஞ்சள் அலங்காரம், அதனை அடுத்து குங்குமம், அதனை அடுத்து சந்தனம், அதனை அடுத்து வெண்ணெய் காப்பு, காய்கறி அலங்காரம், பல அலங்காரம், புஷ்ப அலங்காரம், நவதானிய அலங்காரம், இப்படி பலவிதமான அலங்காரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம். வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதிக்குள்ள தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா ஆஷாட நவராத்திரி பெருவிழா வாராகி அம்பாளுக்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. வாய்ப்பு உள்ளவர்கள் போய் தரிசனம் பண்ணுங்க. பொதுவாக நவராத்திரி பலவிதமான நவராத்திரி உண்டு. அதில் சாரதா நவராத்திரி, அப்பு நவராத்திரி, வன்னி நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி. இந்த சாரதா நவராத்திரி எல்லோரும் குழு வச்சு அம்பாளை கும்பிடுறது, அம்பாளுக்கு விசேஷமாக பூஜை பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். புரட்டாசி மாதத்தில் ஆஷாடம் அப்படின்னு என்பது ஆனி மாதத்தில் அமாவாசையிலிருந்து 10 நாட்கள் நடக்கும். அதுதான் இப்போ நடக்க போகிறது. அதனால் நவராத்திரி பெருவிழா ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் இப்போ வராகியோட நவராத்திரி மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. தேவி உபாசகர்கள்லாம் கேட்டுக்குவாங்க, ஆஷாடம் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டுக்குவாங்க. எப்படி நம்ம இந்த பொங்கலுக்கு பால் பொங்கிருச்சா அப்படின்னு கேட்குறோம், அந்த மாதிரி ஆஷாடம் நல்லபடியாக முடிந்ததா அப்படின்னு தேவி உபாசகர்கள்லாம் கேட்டுக்குவாங்க. அதுபோல் ரொம்ப விசேஷமாக வராகி உபாசகர்களுக்கும் வராகியோட பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது தான் இந்த ஆஷாட நவராத்திரி. இந்த 10 நாட்களும் பக்தி சிரத்தையோடு அம்பாளை வேண்டிக் கொண்டு மந்திர ஜபங்கள் பண்ணுறது, அம்பாளை பூஜை பண்ணுறது, சகஸ்ரநாமாவளி அர்ச்சனை பண்ணுறது, 1000 அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும். அந்த வகையில் இந்த 10 நாட்களுக்கும் என்னால் முடிஞ்ச வகையில் வாராகியோட ஸ்தலங்களை பற்றி, அங்கே என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் முதல் நாளாக பார்க்கக்கூடியது காசியில் பாதாள வாராகி. காசியில் தான் வராகிக்கு முதல் கோவில் என்று சொல்லக்கூடியது. பலவிதமான யுகங்களுக்கு முன்னாடி காசியில் தான் அம்பாளுக்கு தனி ஆலயம் இருக்குது. இந்த அம்பாளோட சன்னிதானம் வாராகி காட் என்று சொல்வார்கள். பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே தாந்திரிக வழிபாடு செய்யப்பட்டது வாராகி அம்பாளுக்கு. அந்த தாந்திரிக வழிபாட்டில் உக்கிரமான தேவதையாக வராகியை காவல் தெய்வமாகவும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வழிபாடு செஞ்சாங்க. அதனால் அங்கே வாராகி அம்பாளுக்கு மீன் படைப்பது ரொம்ப விசேஷமாக அந்த தாந்திரிக வழிபாட்டில் உண்டு. பைரவர் சுவாமி, அன்னபூரணி, காசி விஸ்வநாதர் இவங்களெல்லாம் பார்த்துட்டு வர வழியில் நம்மளை கைடாக ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வாராகி காட் அப்படின்னு அந்த இடத்துக்கு போனோம். அதே மாதிரி இரவெல்லாம் அம்பாள் காவலுக்கு செல்கின்ற காரணத்தால் காலையில் 4 மணிக்கு கோவில் திறப்பாங்க. 5:30 மணிக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் 7:30 மணிக்கு தரிசனத்துக்காக அலோவ் பண்ணுவாங்க. 9:30 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அங்கே போய் அம்பாளை தரிசனம் பண்ணலாம். பொதுவாக வாராகிக்கு அங்கே ஒரு அபூர்வமான தோற்றமாக இருக்கும். கொஞ்சம் அம்பாள் தேக புஷ்டியாக இருப்பாங்க, தொப்பையாக இருப்பாங்க. கையில் கபாலமும் ஒரு கையில் மீனும் வச்சுட்ருப்பாங்க. அம்பாளோட உக்கிரம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் நம்மளோட நேத்திரம், அதாவது நேத்திரம்னா நேரடியாக அம்பாளை பார்க்காம அம்பாளோட சிரசும் அம்பாளோட பாதத்தையும் பார்க்கறதும்படியாக ஒரு துவாரம் வச்சுருப்பாங்க. அந்த துவாரத்தின் வழியாக தான் அம்பாளை பார்க்கணும். இன்றைக்கும் அந்த துவாரத்தின் வழியாக தான் அம்பாளோட சிரசை பார்க்க முடியும், அம்பாளோட பாதத்தை பார்க்க முடியும். பாதத்தை பார்க்குறது எல்லா விதமான பாவங்களையும் நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால தான் எல்லா ஆலயத்துலேயுமே எல்லா தெய்வங்களுக்குமே பாதத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். ரொம்ப உக்கிரமான வழிபாடுகள்லாம் முற்காலத்தில் வழிபாடு செஞ்சுருந்தாங்க. தாந்திரிக வழிபாட்டில் உள்ளவங்க மீன்லாம் வராகிக்கு படைச்சிருக்காங்க. அதாவது வாராகியோட வழிபாட்டில் அசைவம் உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு. அதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியாது. அதுக்கு தீட்சை வாங்கினவங்க தான் பண்ண முடியும். ஏன்னா 3 வகையிலையும் வாராகி உண்டு. வைஷ்ணவ வகையிலையும் வாராகி உண்டு, சாக்த முறையிலையும் வாராகியோட வழிபாடு உண்டு, சைவ முறையிலையும் வாராகி வழிபாடு உண்டு. அதனால்
வாராகியோட வழிபாடுகள் உபாசன மார்க்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தகுந்த குருவின் உபதேசத்தின்படி தான் அம்பாவை வந்து நம்ம பூஜை பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம பக்தி மார்க்கத்தில் நம்ம சாதாரணமாக வாராகி மாலை படிக்கிறது, அம்பாளை அர்ச்சனை பண்ணுறது, போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணுறது, இந்த மாதிரியான 12 நாமங்களை அம்பாள் கிட்ட உச்சரிக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். இதெல்லாம் எல்லோரும் தாராளமாக செஞ்சுக்கலாம். அப்போது இந்த காசியில் இருக்கக்கூடிய வாராகிக்குன்னு மிக 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 பழமை வாய்ந்த ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் முதலாக இருக்கக்கூடியது காசியில் இருக்கக்கூடிய இந்த பாதாள வாராகி. வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் காசி ஸ்தலத்துக்கு போகும் பொழுது தாராளமாக அம்பாளை தரிசனம் பண்ணலாம். காசிக்கு போகிறது வந்து வயசானால் தான் காசிக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது. தெய்வத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துக்குமே நம்ம தாராளமாக போகலாம். வயது இருக்கும்போதே நம்ம எல்லா ஸ்தலங்களுக்கும் போகிடணும். வயதான பிறகுலாம் போக முடியாது. பக்திக்கு வந்து எப்பயுமே வந்து கால நிர்ணயம் கிடையாது. திருஞான சம்பந்தருக்கு 5 வயதில் ஞானம் கிடச்சிது. பக்த பிரகலாதனுக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போதே பக்தி கிடைச்சது. இப்படி பக்திக்கு வந்து வயதே கிடையாது. அதனால் காசி ஸ்தலத்தில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் ஒவ்வொரு வராகி ஸ்தலமாக உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வாராகி வந்து காசியில் இருக்கக்கூடிய பாதாள வாராகி அம்பாள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த வராகியை சந்திப்போம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஓம் சக்தி வராகி, மகாசக்தி வராகி.